ஹலோ வியூவர்ஸ், உங்களெல்லாம் இன்னொரு வீடியோ சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா DIY மொபைல் பிசி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம பிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிசி அப்படிலாம் இல்லை. ஒரு எமர்ஜென்சி காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் மொபைல் பிசி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிசி யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எமர்ஜென்சி காலத்தில் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிளாக் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சமயங்களில் ரொம்பவே எமர்ஜென்சி காலத்தில் இந்த மொபைல் பிசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிசியை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள ஐட்டங்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது எப்படி செய்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுக்கு ரொம்பவே ஒரு மெயினான ஒரு கேஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா கீபோர்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிளாக் எடிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஜெட் என்னென்னு பார்த்தோம்னா யூஎஸ்பி ஹப், மல்டிபிள் யூஎஸ்பி போர்ட் உள்ள ஒரு யூஎஸ்பி ஹப், 3.0 வெர்ஷனில் வரக்கூடிய ஒரு யூஎஸ்பி ஹப். பெரும்பாலான மொபைல் எல்லாமே இப்போ யூஎஸ்பி சி டைப்பில் தான் வருது. அதனால் ஒரு சி டைப் ஓடிஜி ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ப்ளூடூத் மவுஸ் இருந்தால் நீங்கள் ப்ளூடூத் மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட யூஎஸ்பி மவுஸ் ஒன்று இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது பார்த்தா இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஹப்பில் இந்த ஓடிஜி ஜாயின் பண்ணிக்கங்க. அதாவது யூஎஸ்பி சி டைப் ஓடிஜி கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம வச்சிருக்க அந்த கீபோர்டு யூஎஸ்பி டைப் அந்த கீபோர்டு எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா, நம்ம வச்சிருக்க ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஹப்பில் மல்டிபிள் போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் நம்ம இந்த கீபோர்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் சோர்ஸ் பவர் சோர்ஸ் நம்ம மொபைலில் தான் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மவுஸை நம்ம அதே போர்ட்டில் மல்டிபிள் போர்ட் இருக்கிற அதில் ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் மவுஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு சிம்பிள் செட்டப் முடிஞ்சு. அடுத்து நம்ம பவர் சோர்ஸுக்கு மொபைலை கனெக்ட் பண்ணணும். மொபைலுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலை கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் ஹப்பில் உங்களுக்கு சுவிட்ச் மாடலாக இருந்தால் சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மவுஸ் டிரெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மவுஸ் கீபோர்டு ரெண்டுமே நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் ஏதாச்சும் எல்இடி லைட் இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் யூஸ் ஆகுது. இதில் நான் டெஸ்க்டாப் மோடில் மாற்றி என் ஃபோனை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் டைப் பண்ணவுமே முடியும். நம்மளால் ஒரு ஃபாஸ்ட்டாக டைப்பிங் பண்ணணும், பிளாக் எடிட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒரு மெசேஜ் எடிட் பண்ணனாலுமே, இல்லை மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் பிசியை யூஸ் பண்ணி கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக விளையாடலாம். ஆனால் நம்ம கேமிங்கான அந்த கான்செப்டில் உள்ளே போகலை. ஆனால் கண்டிப்பாக விளையாட முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.